ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை எத்தனை தாவணிக்கணும் ரொம்ப பிடிக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது? யார பேர்ல போற சனியும் கூட நம்ம தேடிதான் வருது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. நமக்கு மட்டும் அடுக்கடுக்கா சோதனை புதுசு புதுசா வருது பத்திலட்டி. சும்மா கண்ட சங்கா ஊறி கிடத்தானா ஆண்டிங்க மாதிரி நாம பாட்டுக்கு சந்தோஷமா கிணத்துல குதிச்சுக்கிட்டு கிடந்தோம். காரேறி காலேஜ் கிட்ட வந்திருக்கு. இருக்கிற வேதனை பத்தாதுன்னு இந்த சாலம்மன் பையன் வேற என்ன படாத பாடுபடுத்துதான் மட்டி. இப்ப எனக்கு அதுதான் கவலை பத்தியா? ஏட்டி என்னால முடியலட்டி. நான் இப்ப என்ன டீ பண்ண போறேன்? இப்படி காலேஜ் கட்ட வந்து நம்ம சுவாதிப்பாருன்னு நமக்கு சத்தியமா தெரியாதுட்டி. சொரிஞ்சிட்டோம், வேதனையை தாங்கித்தானே ஆகணும். இப்ப ஊருக்குள்ள வேற போக முடியலையேட்டி. நாம போதாத காலம் நம்ம ஊரு பயிரெல்லாம் அவரு பின்னாடி. நம்மள பத்தின வண்டவனம் தெரியுத நிக்கித்தான் நமக்கு தீபாவளி பொங்கல்லாம் இருக்குது. ஊரே காரி. இதுக்குதான் மெட்ராஸுக்கு போனிலாங்கும், இந்த வேலை தான் பார்க்க போனிலாங்கும் அப்படின்னு துப்பு போறாவட்டி. ஏற்கனவே இந்த சாலம்மன் மைனால நான் அவமானப்படாததே கிடையாது. ஊர் முழுக்க என் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணனே தெரியல. அதை சமாளிப்பனா இதை சமாளிப்பனா? பியாடில போவா மக்கா. ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நடிக்க போவாதீங்கன்னு. எவா கேட்டா? அது எதுவும் ஃப்ளோல நடிக்க போயிட்டோம். கொழுப்படுத்து போய்கிட்டு காதலிய நடிக்க போனா கூட பரவாயில்ல, பொண்டாட்டியா நடிச்சிட்டு வந்திருக்கா. எங்க போய் முடிய போதோ தெரியலையே. பியாதில போவா. நான் மறக்க நினைச்சாலும் நீ மறக்க விட மாட்ட போலுக்க. அது சொல்லும் போது என் அடி வீட்டுல பிடிக்க தெரியுமா? ஆமா, நடிக்கும் போது உனக்கு தெரியல. நான் இப்ப சொல்லி காட்டும் போது உனக்கு புருன்னு பிடிக்கிறாங்க. நீங்களே சொல்லி தண்ணிட்டு நான் நடிச்சேன். அதுவும் பொண்டாட்டியா நடிச்சிட்டு வந்துட்டா. அத்தி பியாதில போவாக்கா. அதையே சொல்லாதீங்கட்டி, என்னால தாங்கிக்க முடியல. பொண்டாட்டின்னு அடி வீட்டுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கானு. அடிய ராணி, கருவாப்பையிலுக்கு தெரிதனைக்கு தான் உனக்கு இருக்கு. நீ பொண்டாட்டியா நடிச்சிட்டு வந்தேன்னு கருவாப்பையிலுக்கு தெரிஞ்சது. அப்பா, நாத்து நற்பத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டாலே. ஏட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சரி, இது சமாளிப்போம். எங்க சமாளிக்க? நம்ம தெருக்கே குடியேறி வந்துட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த பையன் உள்ளே அவர் காதலிச்சிருப்பாரு. பொண்டாட்டியா நினைச்சு பொண்டாட்டி தேடி வந்திருக்காரு. அட ஏடமாட்டாரா? உடுங்கடி, அதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கடி. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு மாதிரியா இருக்கா? ஊரே சுத்தி நிக்கும் போது எல்லாரும் நிக்காவன்னு தெரிஞ்சும் இச்சின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ ஒருத்தி அவர் பிளான் போட்டு வந்திருக்காரு. மவளை விடுற மாதிரி தெரியல. அதானே நாமெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்த உடனே அப்படின்னு சொல்லுறாரு. அது ஒண்ணு இல்ல, பொண்டாட்டி நினைச்சிட்டாரோ என்னமோ. நான் கிணத்துல குதிக்க போறேன். அதான் உனக்கு நீச்சல் தெரியுமே. ஐயா, எனக்கு ஏன் நீச்சல் தெரிஞ்சது? எனக்கு நீச்சல் தெரியாம இருந்தா என்னத்துக்கு நான் கிணத்துல குதிச்சிருப்பேனே. கூட இருக்கவள காப்பாத்துவலன்னு பார்த்தா கூட உட்காந்து நோய் அடிச்சுக்கிட்டு இருக்காளுவ. இப்ப அவரு பண்ணதை விட நீங்க பேசிதான் விட்டு என்ன ரொம்ப சாகடிக்கிய. இது விடு, காப்பாத்தாமலாம் விட்டுருவான். அடே, அவ தேடி வந்துட்டாரடி. தெரியல, லாத்த முடியல. ஓர கண்ணால பாக்குது மட்டும் இல்ல, சைட் அடிக்காரடி. சைட் அடிக்காரா? ஆமாடி. அப்படி போகும்போது வரும்போது கண்ணு அடிக்காரடி. இச்சித்தா கண்ணத்துல இச்சித்தா அப்படிலாம் பாடிக்காரடி. அந்த அளவுக்கு போயிட்டா நீ என்று மார்க்கமா கேட்க இல்ல. ஆளத்துல இருக்கும்போது இச்சித்தாங்கார ஆள் இல்லன்னா தனியா மட்டும் சிக்கிறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் நீங்க கூட இருக்கீல. அந்த செல்வா ஒரு பிளான போட்டே வந்துட்டாரு. நீ வாய மூடு. இப்ப என்னதான் மட்டும் முடிவு பண்ண? எவன் அந்த கிணத்துல வந்து ஒளிஞ்சு கிடக்க முடியும்? தங்கங்களை வேற இப்ப நம்ம தேடி வந்துரும். எல்லாம் இந்த தங்கங்களை வியாழ வந்தது. ஆமா, அந்த செல்வாக்கு உன்னை பொண்டாட்டியா நடிக்க சொல்லிச்சு பாரு. அது வேற சொல்லிக்கிட்டே இருக்கால. அதை விடாமட்டி எங்கட்டி விட முடியும்? அத ஒரு நாள் ஃபுல்லா அவருக்கு பொண்டாட்டியா நடிச்சிட்டு வந்திருக்கிய. இல்ல, நான் கிணத்துல குதிக்க போறேன். இவ சொல்லியே என்ன சாவடிச்சிருவா. நானே வயிறு பசிச்சாலும்
பார்த்து எங்க அம்மா கஞ்சியும் மீன் குழம்பு வச்சிருக்காவ. நான் சந்தோஷமா இருக்கும்போதெல்லாம் வெறும் கஞ்சியும் உள்ளியும் தந்தாவ. நான் இப்ப ரொம்ப சோகமா இருக்கேன். இப்ப போய் கஞ்சியும் மீன் குழம்பு வச்சிருக்காவ. என்ன எங்க அம்மா கூட எப்படி சுவாதிக்காவ பத்தியா? அட எடுப்பட்டவளே, இந்த நேரத்துல கூட உனக்கு சுவாத்து மேல ஆசை வருது பாரு. என்ன பண்ண, சுவாத்துக்கு அடிமையாயிட்ட. எட்டி செல்வா உன்னை தேடி தண்ணிட்டு வந்திருக்காரு. விட்டுடு, முடியல என்னால. சரிடி, எனக்கு பசி தாங்க முடியல, நான் வீட்டுக்கு போறேன். ஆனா உனக்கு இந்த நிலைமையில கூட உனக்கு வயிறு பசிக்கு பத்தியா? மனசுக்கு தானே பாரம், வயிற்றுக்கு பாரம் இல்லையா? மனசுக்கு தானே கஷ்டம், வயிற்றுக்கு கஷ்டம் இல்லையா? நீ ரெண்டையும் ஒண்ணா போட்டு கம்பேர் பண்ணாத. மனசு வேற வயிறு வேற. தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். அத முத புரிஞ்சுக்க. மனசுக்கும் வயிற்றுக்கும் என்னைக்கு சம்பந்தப்படுத்தாத. தீவனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தவ உலகத்துல நீ மட்டும் தான் மட்டி. அவளுக்கு தான் பசி வந்தா எல்லாம் மறந்துருமே. இவ ஒருத்தி அவளுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு எப்படித்தான் சாப்பிடுதாலோ எனக்கும் தெரியல. இப்ப நான் சாப்பிடறதா உங்களுக்கு குத்தம் இல்லப்பா, சத்தியமா என்னால சாப்பிட முடியல. எனக்கு தண்ணி கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. என்னைக்கு கை கலமா தெரியல, மாட்ட போறோமோ தெரியல. அத்தி ஊரே சேர்ந்து நம்மள காரி துப்பிருமே. அத்தி ஏற்கனவே எனக்கும் சின்ன திரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல ஒண்ணு பொண்டாட்டியா நடிக்க சொல்றது நான் தானே அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. சப்பா, அவளே வாக்குமூலம் கொடுத்துட்டா, தப்பிச்சுட்டேன். எங்க என்ன மட்டும் மாட்டி விடுவாளோன்னு நினைச்சேன். அப்போ நீ சொல்லிதான் அவன் நடிச்சிருக்கா, அப்படித்தானே? என் மேல மட்டும் பழிய போடக்கூடாது. நீ தான் அதுக்கு தலையாட்டின. அது அப்பாடா, அதுக்கால வாக்குமூலம் கொடுத்துட்டால. எனக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்குது. தமிழ நீ வாக்குமூலம் கொடுக்கல? ஓ, இங்க பாருங்கடி, இந்த ஆரிரா இந்த ராணியா இந்த செல்வாக்கு பொண்டாட்டியா நடிக்க சொன்னது எனக்கு தெரியாது. அந்த செல்வாக்கு ஜபா வாக்கு கொடுத்தது எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த கலை மீனா இவதான். உனக்கு இன்னைக்கு பாவம் பண்ண எல்லாரும் கேட்டுக்கோங்க. அன்னைக்கு நம்ம இந்த பிளான் போடும்போதும் சரி, ஜபா அந்த செல்வாக்கு ராணி பொண்டாட்டியா நடிப்பான்னு வாக்கு கொடுக்கும்போதும் சரி, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானே எல்லாரும் கேளுங்க. ஆத்தி கோத்து விட்டுட்டானே. அது அது இவ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானே எல்லாரும் கேளுங்க. ஆத்தி பயவுல என்னமோ பெரிய சம்பவம் பண்ணி பவளுக்கு. என்னடி பண்ணன? என்னடி பண்ண? சொல்லு, அத கேட்கவல்ல சொல்லு. அது வந்து அவ எப்படி சொல்லுவா? அவ கல்லியாச்சே. உனக்கு ஒண்ணே போட்றேன் கேட்டியா? என்ன மட்டும் மாட்டி விட்டல்ல. நீ சொல்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். அது வந்து என்ன பண்ணன சொல்லு. இது ராணி, உனக்கு ரொம்ப வயிறு பசிக்கும், நீ சாப்பிட போட்டி. ஆமாமா, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு. அப்பா, இங்க என்ன நீ போங்க. எனக்கு தீயா வயிறு பசிக்கு. எங்க அம்மா மீன் குழம்பும் கஞ்சி வச்சிருக்காவ, நான் கஞ்சி குடிக்க போறேன். பொண்டாட்டியா நடிச்சிருக்கா, மறந்துடாத. அவர் அங்கதான் நிக்காரு, மறந்துடாத. இவனுக்கு எப்பவும் நான் திங்கிறதுல தீய வைப்பா. அது திங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்ல வேண்டியதா நெட்டி. நான் திங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு நீ திங்காமையா இருக்க போற? கொஞ்சம் ஞாபகப்படுத்துனே. நீ ஞாபகப்படுத்தி கிழிச்சதெல்லாம் போதும். நான் கஞ்சி குடிக்க போறேன். மனசுல செல்வாக்கு பொண்டாட்டியா நடிச்சிருந்த, அத மனசுல வச்சுக்கிட்டே கஞ்சி குடி. ஏடப்பட்டவா, இது கிணத்துல குளிப்போமா? நான் குளிக்க போறேன். எப்பா பொச்ச பொச்சன்னு அரிக்குது. வக்கி படப்பு வழியா வந்தல்ல, அந்த சின்னத்துல பயவெல்லாம் என்ன எப்படி வரட்டினா பாத்தியா? காதல் பண்ணி விளையாண்டுக்கிட்டு எப்படி சொன்னதா பத்தியா? கேட்ட சண்டாங்காவ. பிற பார்த்தா ஒரே கொஞ்சால தான் நடக்குது. இவ சண்டை இனித்தியே தான் கொளுத்தணும். இங்க பார், எனக்கும் சின்ன துறைக்கும் பிரேக்கப்னா பிரேக்கப் தான், புரியுதா? அவ என்ன விரட்டுனா நான் உடனே காதலிச்சுன்னு அர்த்தமா? இப்பெல்லாம் என் மனசுல வேற யாருமே இல்ல. எப்படி உங்க அம்மானுக்கு மாப்பிள்ள பார்க்காத கேள்விப்பட்டேன். சப்பா, ஏமாட்டி இல்ல, செவந்திபுரத்துல இருந்து ஒண்ணு பொண்ணு பார்க்க வரதா கேள்விப்பட்டேன். செவந்திபுரத்துல இருந்தா? நான் கடையில கேள்விப்பட்டேன். இல்ல, தூத்துக்குடின்னு சொல்லாத. இல்லையே, மேல சடைமங்கலம் தான் கேள்விப்பட்டேன். எனக்கு விஷயம் தெரியுதோ இல்லையோ, பயவுகளுக்கு எல்லாம் தெரிஞ்சது. இப்ப என்ன, நான் கிணத்துல குதிக்கணும், அவ்வளவுதானே? அப்பா, இந்த வெயிலுக்கு பாலிய அண்ணாச்சி தோட்டம் ஒண்ணுதாம்மா எதம்மா இருக்கு நமக்கு. அண்ணாச்சி தோட்டம் மட்டும் இல்லையோ, நம்ம நிலமெல்லாம் அவ்வளவுதான், சொரிஞ்சுக்கிட்டே அலைய வேண்டியதான். கிணத்துல குளிக்கவே ஒரு சுகம் ஐயா. சபா, இப்பதான் நல்லா இருக்கு. எடி, தண்ணி பம்பை கிணத்துல குடி இருக்கிறேன். குடும்பம் நடத்துதான் பாத்துக்க. நானே வந்து ஒரு 5-6 பாம்பு பாத்துட்டேன். தண்ணி பம்பு தானே, ஒண்ணும் செய்யாது. அவ தண்ணி பம்பே பொரிச்சு சாப்பிடுவா, நீ ஒருத்தி. இவ தின்னாலும் திம்பா. எங்க நம்ம சமுத்திரம் நச்சு வீட்டுல எல்லாம் தண்ணி பம்பை வச்சு வறுத்து தின்னு இருக்காவ. நம்மளுக்கு ஒண்ணுமே விட்டு வைக்காது போலுக்கு. என்னடி நெளியுது? எங்கடி நெளியுது? இதான் தவணிக்குள்ளடி. எடி, ஒருவேளை சார பாம்பா இருந்தா என்னடி பண்ணுவ? வாய கழுவி, தண்ணி பம்பா தான் இருக்கும். இது இரு, தண்ணி பம்பா தடியா இருக்குடி. ஒருவேளை சார பாம்பா இருக்குமோ? நல்ல பாம்பு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. எப்படி கிணத்துல நல்ல பாம்பு வரும்? தண்ணி பாம்பு திங்கிறதுக்கு வந்திருக்கும். நல்ல பாம்பெல்லாம் இருக்காத, கிணத்துக்குள்ள நல்ல பாம்பு வராத.
பக்கத்துல புள்ள செடி கிடக்கல டீ வந்தாலும் வந்திருக்கும். நீ உட்கார்ந்து கட்டில கூட ஒரு நல்ல பாம்பு கொண்டு பார்த்தேன். அதுல ஒரு நல்ல பாம்பு குட்டி கூட இருந்தது. கேட்டு பட்டவள. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா கிணத்துக்குள்ள ஏலேலோ மீன் பிடிப்போ ஏலேலோ. டீ கிணத்துல மீன் பிடிச்சி சுட்டு திம்ப மாட்டே. துண்டு கொண்டுட்டு வரல. இது என் தாவணி இருக்குல்ல புடிச்சிருவோமா? டீ உள்ள மீன் கிடக்குடி. டீ லாங்கு மீன் கிடக்கு நினைக்க மாட்டே. பிடி பாப்பா. எடி சுட்டுல மாட்டே நான் தீ போட்டுட்டடி. நீ தீய மூட்டு நான் மீனோட வரேன். ஆதிரா அவ விலாங் மீனோட தான் வருவா. வேணும்னு பாரு. கைய உள்ள பொந்துக்குள்ள கைய விட்டு பிடிப்பா நினைக்க மாட்டே. எடி ஆதிரா. அவ உள்ள போனதுக்கு அப்புறம் என்னைக்கு மீன் இல்லாம வெளியில வந்திருக்கா? அவ 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள உட்கார்ந்திருப்பா. கைய உள்ள மீன் இருக்கு பிடிச்ச அலைடா. எட்டி லாங்கு மீன் பிடிக்கனே நல்ல பாம்பா பிடிச்சிராத. எடி ஆளைய காணோ. சின்னத்தர மேல உள்ள கோத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டாளாடி. எடி செக் பண்ணி பாருங்க டி. வரவா வரவா. எடி ஆதிரா. இங்க இருந்து கூப்பிடாத, உள்ள போய் கூப்பிடு. எடி புசுக்குன்னு அவளை தள்ளி விட்டே. பின்ன இங்க இருந்துட்டு ஆதிரா ஆதிரான்னு கூப்பிட்டா எடுபட்டவளே. எப்படி நீ தள்ளி விட்ட? யாரமாடி? எப்ப எதுக்கு நீ தள்ளி விட்ட நீ உள்ள? எங்க அம்மா ஏற்கனவே இந்த தாவணி வேற ஏதாவது எடுத்து ஒன்னு கொன்னுவேன் இருக்காவ. ஒரு நாளைக்கு 10 துணி மாத்துறதே எங்க அம்மா ஏசிக்கிட்டு இருக்காவ. காலையில இத 2 வாட்டி நான் குளிச்சிட்டேன் மட்டி. கூட வாட்டி குளிட்டி ஒண்ணு குறைஞ்சிட மாட்டா. கிணத்து தண்ணில தாண்டி குளிக்க ஒண்ணு செய்யாது டீ. அது சரி உள்ள போனவ ஆளைய காணோம். பைய உள்ள மீனை தான் தேடிக்கிட்டு இருக்கே. சொன்னேம்ல கரெக்டா தான் தள்ளி விட்டேன். அவளால தான் பார்க்க முடியும். இரு ஒரு தாவணி பிடிச்சி இழுக்க பாரு. வேண்டதில்ல பாத்திரத்தை கொண்டுருவேன். அவளை போய் வெளியில இழுத்துட்டு வாட்டி. பைய உள்ள தம்ம கட்டி 15 நிமிஷத்துக்கு மேல உள்ள இருப்பா போலுக்கு. சப்பா இவள தேடுறதே எனக்கு பெரிய பழப்பாச்சு. அவளை மேல இழுட்டி. எட்டி மீன் பிடிச்சிட்ட. விலாங்க மீன். ஒத்தி தீய மூட்டுங்க. சுட்டு தின்றுவான். எட்டி சொல்ற விலாங்க மீன் பிடிச்சிருக்கியா? அத்தி விலாங்கு மீனாட்டி செம வேட்டை. எட்டி உப்பு மஞ்சள் வச்சிருக்கீங்களாட்டி? அத அந்த கிணத்துக்குள்ள வச்சிருந்தமே. எட்டி அந்த மோட்டர் செட்ல இருந்து லட்டி வத்த பொடி. அதுல வெறும் வத்தல் மட்டும் தான் இருக்குது. வத்தல் போதும். எட்டி வத்தல கல்ல வச்சு நச்சி பொடி ஆக்கிருவோம் எட்டி. சரி நான் போய் தீய மூட்டுதேன். எப்ப தூக்கு கூட முடியல. எப்பா 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 எப்பா. எட்டி எனக்கு தூக்கு கூட முடியல. அவ்வளவு வெயிட்டா இருக்குடி. அவ்வளவு வெயிட்டா இருக்குதா? எட்டி பெரிய விலாங்கா. சரியான விலாங்க. எட்டி தங்கங்களையே கூப்பிடுங்க டி. வந்துட்டேன். டா மீன் வாசம் பிடிச்சி வந்துட்டாவல்ல. எட்டி விலாங்க மீன் பிடிச்சிட்டியா? விலாங்கா சரியான விலாங்கு. அத்தி எட்டி இன்னைக்கு நல்ல சுட்டு தின்றலாம் எட்டி. எட்டி விலாங்கு மீன்னா உசுரோட சுட்டு தின்னோம்னா தியானா இருக்குமே. நீங்க தான் இத்தனை நாளைக்கு கிணத்துக்குள்ள மீன் பிடிச்சிய என்ன மாதிரி பிடிக்க முடியுமா? அது சரி. ஏட்டி 2 கிலோ இருக்கு மாட்டி? 2 கிலோவா? 10 கிலோ இருக்கும். நான் 4 கிலோ வச்சிருக்கேன். தூக்க முடியல அவ்வளவு வெயிட்டா இருக்குது. அத்தி அது நான் வடிவ கூட்டு வந்தோம் இல்லையே. ஏட்டி நான் போய் அருவாள் எடுத்துட்டு வரட்டுமா? ஓ தங்கங்களே அந்த மோட்டர் செட்டுக்குள்ள பன்னர்வா கடந்தது. அவன் பாளைய நம்மள ஓட விட்டு அடிச்சு விடுவான். பாலைய நச்சி இப்ப வரமாட்டாவே. அவ சாயங்காலம் தான் வருவாவே. அவன் பொண்டாட்டி இப்ப புல்ல எடுத்துட்டு போயிருக்கா. இப்ப மாட்டை பத்திட்டு வருவான். அதுக்குள்ள நம்ம சுட்டு தின்றலாம். அம்மா அவ சாப்பாட்டு ராணி எங்கட்டி? சாப்பாட்டு ராணி எங்க போவா? சாப்பிட தான் போயிருக்கா. அப்படியா? தங்கங்களே ஊருக்குள்ள நடமாட்டம்லாம் எப்படி இருக்குது? ஜக ஜகன்னு இருக்குது டி. காலேஜ் கட்டதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காவிய இல்ல? அவிய ஃபுல்லா தெருல தான் உட்கார்ந்திருக்காவ. அவளுக்கு நம்ம தெருல தான் வீடு வேணுமா? அதான் ஒவ்வொரு வீட்லயா கேட்டுக்கிட்டு இருக்காவ. எதுக்கு? அதான் மட்டி அந்த மெட்ராஸ் கரவிய தங்குதுக்கு. அதே இதுக்கு பாத்ரூம் வசதி வேணுமா? நம்ம ஊர்ல தான் பாத்ரூம் வசதி இல்லையே. அவன் சின்னத்தர வீட்டுல மட்டும் தான் பாத்ரூம் இருக்கு. அதான் என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காவலாம். அதான் எங்க வாடகைக்கு போறாவளோ தெரியல. ஆனா நம்ம தெருக்கு அவரு எல்லாம் கொண்டுட்டு வரப்பறாரு. உங்களுக்கு கொண்டு சொல்ல மாட்டேன் பதிலா. என்ன நம்ம தெருக்கு டிவி வாங்கி வச்சிருக்காவ. டிவியா யாரு? வேற யாரு? அந்த எம்பி தான். அதான் உன் ஆளுதான். வாளும் அந்த மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காவல அவளும் சேர்ந்து நம்ம ஊருக்கு டிவி வாங்கி வச்சிருக்காவ. டிவியா? டிவியா? இனிமேல நம்ம படம் பார்க்கறதுக்கு எங்கேயுமே போவண்டா. நம்ம தெருலயே வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் படம் போட போறாவலாம். ஆமா நம்ம தெருலயே படம் போடுவாங்களாம். அந்த டிவி 15,000 ரூபாயா? 15,000 ரூபாயா? அது கலர் டிவி எல்லாம். படம் என்னமா தெரியுமா? நம்ம ஊரே இப்ப அங்கதான் நிக்காவ.
நம்ம ஒரு பிள்ளைல புள்ள அந்த டிவி தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்குவ. கலர் டிவியா? ஆமா, கலர் டிவி. இப்போ நம்ம தெருவே அந்த மெட்ராஸ்காரரையும் இந்த எம்பியும் தலையில தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காவ. விட்டா 2 பேரும் இந்த ஊரை விட்ட யாரும் அனுப்ப மாட்டாவ. இவ்ளோ செஞ்சா எப்படி விடுவாவ? சரி சரி, நீங்க பழக்க விட்டு போதும். அந்த விளாங்க பண்ணி தூக்குங்க. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. அத்தான் தண்டியாட்டி விளாங்க மீன் இருக்குது. அத 10 கிலோ இருக்குன்னு சொல்லுதால. 10 கிலோ எப்படி விளாங்க மீன் இருக்கும்? கிணத்துலயே கிடந்திருக்குல்ல, தண்ணி பாம்புக்குன்னு தின்னு வளர்ந்துருக்குமா இருக்கும். அதான் 10 கிலோ இருக்கும். தண்ணி பாம்பை தின்னு வளர்ந்தாலும் 10 கிலோ விட்டு விளாங்க மீன் வரும். இவ சொல்ல கணக்கு படி பார்த்தா 10 கிலோவா? 15 கிலோ இருக்கும். அவ்வளவு தானே மட்டி இருக்குது? ஆமாட்டி, என் காலுக்குள்ள வச்சிருக்கேன் மட்டி. தூக்க முடியலையே. தங்க கிளவி வாங்க. அத்தி பெரிய வேட்டை. எட்டி உப்பு மஞ்சள்ல பத்திரமா வச்சிருக்கீல்ல? எட்டி அன்னைக்கு மாங்காய் திங்கிறதுக்கு வச்சிருந்தமே உப்பு, அது பத்திரமா வச்சிருக்கீல? அந்த வாட்டர் பம்ப் செட்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கோம். நம்ம ஊருக்கு இப்ப போனாலும் உப்பு யாரும் தரமாட்டாள்வல. எட்டி வத்தல் வச்சிருக்கீல? வத்த பொடி வச்சிருக்கீல? அன்னைக்கு மாங்காய் திங்கிறதுக்கு வச்சிருந்தோம்ல, அது மிச்சம் இருக்குது. எட்டி அன்னைக்கு எலுச்சம்பழம் தின்னுட்டு கிடந்தியல்ல, அந்த உப்பையும் வத்த பொடி வச்சு, அந்த வத்த பொடி எங்க? அதுவும் பம்பு செட்ல தான் இருந்துச்சு. 10 கிலோ மீனுன்னு சொல்லுதாட்டி காணாதுல, அதான் சொல்லுதேன். அன்னைக்கு எலுச்சம்பழம் திங்கிறதுக்காக உப்பும் வத்தலும் கொண்டு வந்தோம். அதை நசுக்கி ஒரு பொடியாக்கி பேப்பர்ல வச்சு பம்பு செட்டு பழைய பம்பு செட்ல வச்சிருக்கோமா? ஆமா, அது அங்க இருக்குது. அன்னைக்கு மாங்காய் திங்கிறதுக்கு வச்சிருந்தோம்ல வத்தலு, அதுவும் அங்கதான் இருக்குது. இது 2 சேர்ந்து ஒரு 50 மில்லி சேருமா? அவ்வளவு எங்க சேரும்? இது விளாங்கு மீன் கொஞ்சம் உப்பு உரைப்புமா இருந்தாட்டி நல்லா இருக்கும். அது ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் உப்பும் சுள்ளுன்னு வத்தப்பொடியும் சுள்ளுன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் சுட்டாலே ருசியா தான் இருக்கும். ஆமாமா, சுட்டு தின்னாலே போதும். இது எடு எடு, சீக்கிரம் எடு, நான் அங்க தூக்குவேன். சரி, நான் தூக்குவேன், நீங்க மேல இழுங்க. எடு, 2 பேரும் வாங்கட்டி. சரி சரி, நீ மேல எடு. அப்பா எடுக்க முடியலையே. அம்மா 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 அம்மா. இத்தல கடி. மீன் கறி திங்கலான்னு கூப்பிட்டு பாம்பு கறிக்கு ஆட்டை போட்டிருக்கீங்களே. மீன் கறின்னு ஆசையா ஓடி வந்தேன். அத்தி மஞ்சனத்தி பாம்பா இருக்கும் போலுக்க. பொட்டுன்னு போட்டுச்சுன்னா பொட்டுன்னு போக வேண்டியதா. ஆதிர பையன் உள்ள தண்ணிக்குள்ள தம்மு கட்டி இருக்கும் போதே நான் உஷாரா இருக்கேன்னு அத்தி அவசரப்பட்டு மீனா வேற உள்ள தள்ளி விட்டேன். அவனுக்கு நேரம் பாம்பு குறி வச்சு உட்கார்ந்துருக்கு. அத்தி பாம்பை பார்த்தா கொலலாம் நடுங்குதே. பாம்பா இது கூட தான் இவ்வளவு கட்டி புரண்டுகிட்டு கிடந்தியாட்டி. 10 கிலோ இருக்கும் போதே நான் தெரிஞ்சிருக்க வேண்டாம் எனக்கு. ஏட்டி, நானும் விளாங்கு மீன் நினைச்சு அமுக்குன்னு அமுக்கி விட்டேன். மிட்டி அந்த பாம்பு தூர தூக்கிட்டு அது என்னையே குறு குறு குறுன்னு பாக்கிட்டு நான் இப்போ ஒரு ஸ்டெப் நவுண்டாலும் பொட்டுன்னு போட்டுருமிட்டி. இது என் கையில இருந்து யாராவது வாங்குங்கட்டி. அது என்ன கோல்டு மெடலா உன் கையில இருந்து வாங்குறதுக்கு? தங்கங்களவே, இதை என் கையில இருந்து வாங்குங்கள. அத்தி என்ன மீனை கொடுத்த மாதிரி சொல்லுத. நீ கையில வச்சிருக்கதே மஞ்சனத்தி பாம்பு, மறந்துடாத. அத்தி யாராவது என் கையில இருந்து இதை வாங்குங்கள. அதான் கேக்க, அது என்ன கோல்டு மெடலா வாங்கிட்டு வந்து வாங்குறதுக்கு? அது சீக்கிரம் தூக்கிட்டு பயமா இருக்குட்டி. நீ விளாங்கு மீன்னு சொல்லும் போது என்ன உசாரா இருக்கணும். கிணத்துக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய விளாங்கு மீன் கிடக்கணும்னு எனக்கு மாறி இல்லாம போச்சுது. அத்தி, அது எனக்கு உம்மா கொடுக்கட்டி. அத்தி, எனக்கு வேண்டாம். தங்கம் கிளவி உள்ள தள்ளிட வேண்டியதான். தங்கம் கிளவி உள்ள போனா மட்டும்தான் இவ்வளவு 2த்தையும் காப்பாற்ற முடியும். வேற வழி இல்ல. தங்கம் கிளவி எங்களை மன்னிச்சிரு. அது நெளியுதே.
கழுவி கொடுக்கும், வாங்கிக்கன்னு நான் கரைக்கு போறேன். டாட்டா, பாய் பாய். தங்கம் கழுவி கொடுக்குமா? அது என்ன உங்க தாத்தா வாட்டி நான் கொடுக்கறதுக்கு? அது வேற ஒண்ணுல தங்கம் கழுவி, தாத்தா தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்காவ. உங்களை பார்த்தே ஆகணுமா, நீங்க அதுக்கு இசு கொடுத்தே ஆகணுமா? நான் உங்க தாத்தா உசுரோட இருக்கும் போதே இசு கொடுக்கலடி, அவர் மறுபிறவி எடுத்து இருக்கும் போதாட்டி நான் கொடுக்க போறேன் இசு. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க உசுரோட இருக்கும் போது இசு கொடுக்கலல, அதான் மறுபிறவி எடுத்து உங்ககிட்ட இருந்து கிஸ் வாங்கிட்டு போய் ஆகணும்னு முடிவெடுத்து வந்திருக்கேன். தங்கம் கிழவி இசு கொடுத்துருங்க தங்க கிழவி. நான் உங்க தாத்தா முகத்தையே பார்த்தது இல்லட்டி. இந்த தாத்தா வந்திருக்கா பாருங்க, பாருங்க. எனக்கு வேண்டாம். உனக்கு கஷ்டப்பட்டு தூக்கினவ ஆதிரா, அவகிட்ட போய் இசு இசு சொல்லுப்போ. அவ அதிர்ச்சில இருந்து மீண்டு வர முடியாம பியாய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. நீ ஒருத்தி ராணி பவுல் எங்கிட்டி கஞ்சி குடிக்க வீட்டுக்கு தப்பிச்சுட்டா தங்க கிழவி. தேடி இங்க தம்பி வருது. நீ கரையில தண்ணிட்டு உட்கார்ந்துருக்க, பயத்துல எந்திக்க முடியலட்டி, கைகாலாம் ஆடுதுட்டி. ஒரு 8 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் உள்ளூர்லயே இருக்கட்டும். இங்க நிறைய பிள்ளைங்க வெளியில படிக்க போக மாட்டேங்கிறாங்க. ஒரு 8 வரைக்கும் நம்ம கண்டிப்பா படிக்க வச்சிடலாம். எனக்கு ஸ்கூல் கட்டுறது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் ஆகுமா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நானும் எல்லா உதவியும் பண்றேன். அப்ரோடு நான் வாங்கி கொடுத்துருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பணத்தை நான் போடுறேன், ஊர் முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ணிருந்தேன். தாசும் சின்னத்தையும் நல்ல இடமா எங்கன்னு பார்த்து இடத்தோட ஓனரை பார்த்து பேசி முடிச்சிருவாங்க. இந்த சுத்து வட்டத்துல பொதுவான இடமா இருக்கணும், அப்பதான் சுத்தி இருக்க பிள்ளைங்க எல்லாருமே படிக்க வருவாங்க. கரெக்ட், பொதுவான இடத்துல இருந்தாதான் குறைஞ்சது 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். எல்லா ஊரையும் சுத்தி பார்க்கும்போது 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும், அப்பதான் சுத்தி இருக்க எல்லா ஊர் பிள்ளைங்களும் கண்டிப்பா படிக்க வருவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன சலுகை வரணுமோ அதை நான் வாங்கி தந்துருந்தேன். டீச்சர்ஸ்க்கான சம்பளம் எல்லாமே கவர்மெண்ட் மூலமா என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பண்ணிருந்தேன். ஸ்கூல்ல கட்ட வேண்டியது தரமா கட்ட வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கான பணத்தை நான் போட்டிருந்தேன். சின்னத்துல நாங்களாம் இன்ஜினியர்ஸ் தான், அதை நாங்க பாத்துக்கிட்டோம். சரி, அப்போ ஆக வேண்டிய வேலையை பாருங்க, பணத்தை நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் யார் முன்னு செய்வா? 40 லட்சம்ங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. இருக்கு, வேஸ்டா தானே போகும். பரவாயில்ல, 4 பள்ளிக்கூடத்தை கட்டி போட்டேன்னா அவங்க பாட்டில் படிச்சுக்கிடுவாங்கல்ல, ஊரும் செழிப்பாயிரும். கண்டிப்பா நான் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். பணம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் என்கிட்ட வாங்கிக்கிடுங்க. ஓகே சார். ஆத்துக்குள்ள ஏலேலோ, வீட்ல போய் கஞ்சி குடிக்க போறேன் ஏலேலோ. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னுங்க மாதிரி இவ வர்றதுக்கு முன்னாடி இவ பாட்டு தான் வருது. எட்டி ராணி, ஜபால எங்க? அது இவ தைரியமா கேட்கும் பாரு. எட்டி ஜபால எங்கட்டி? பாலே அண்ணாச்சி தோட்டத்துல அங்கேயா இருக்கா? ஓட விட்டு அடிக்கிறதுக்கு கம்பு தள்ளிக்கிட்டு இருக்கா. நம்மளே எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருப்போம். இல்ல நீ வந்துட்டு இருக்கியா தான் கேட்டேன். எனக்கு வயிறு பசிக்கு, அதான் வந்தேன். நான் இப்ப கஞ்சி குடிச்சிட்டு மறுபடியும் அங்கதான் போவேன். அந்த கிணறு அந்த தோட்டம் என்னமோ இவனுக்கு குத்தைக்கு எடுத்துருக்க மாதிரி அவரு தலைப்பாடு அடிக்காரு. தோட்டம்னா இருந்தா போவதான் செய்வாங்க, கிணறுன்னு இருந்தா குளிக்கதான் செய்வாங்க. குளிச்சா பரவாயில்ல, அங்க கிடக்கமா அங்கா தேங்கா என்னத்தையாவது விட்டு வைக்கல நீங்க. திருட்டனை பத்தி நீ பேசாதானே. சரி டீச்சர் பால் எங்கட்டி? அங்கதான் நிக்க. பையன் உள்ள உடனே ஓடிட்டான். ஓ, இதான் கிராமத்து குசும்போ. நம்மளே அங்கதான் நிக்க. பாக்குற பார்வை தெரியல, கண்டுக்காம போயிடணும். வயிறு வேற பசி தாங்க முடியல. இந்த சோகத்தை தான் பெற வச்சுக்கணும்பா. சோகம் நமக்கு முக்கியம். தலை குனிஞ்சிட்டே போயிடுவோம், அப்பதான் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாரு. ஆப்பு வச்சுட்டாரே பொண்டாட்டியா? அத்தி கருவாமைய கேட்டா என்னெல்லாம் எடுத்துக்க அவரது. யாரையோ கூப்பிட்டாரு, நம்மள கூப்பிடல, அப்படியே நினைச்சுக்கிட்டு போயிருவோம். நம்மள இல்ல, யாரையோ கூப்பிடுறாங்க. பொண்டாட்டி, ஒரு நாள் பொண்டாட்டி நம்மளேதான். அத்தி ஓய் ஓய் ஓய், உனக்கு கூட அழகாதான் இருக்கு. உன்னை பார்க்காம இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்சது. ஒரு நாள் மனைவி நாளும் மனைவி தானே, அதான் மனைவி இருக்கிறதுக்கு வந்துட்டேன். ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி. எனக்கு எப்படி ஆப்பு இருந்திருக்கு பாரு. அத்தி உலகத்துல இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இது எதுவுமே எனக்கு நடக்கல. அவர் யாரையோ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்மளை பத்தி சொல்லல. அத்தி இப்ப பார்த்து வயிறு வேற ரொம்ப பசிக்குது, நான் என்னத்தான் பண்ணுவேன்? ஓய் ஓய், என் பொண்டாட்டி, உன் மனசுல இடம் பிடிக்காம நான் எங்கேருந்து போக மாட்டேன். என் பொண்டாட்டி எங்கேருந்து கூட்டு போகாம நான் போக மாட்டேன். நீ என் பொண்டாட்டி, புரியுதா? நீ என் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. நம்மள சொல்லவே இல்லை.
என் பொண்டாட்டி நீ நீ இல்லாம நாங்க எங்க போக மாட்டேன். நீ இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிக்குடி. நீ என் பொண்டாட்டிடி. ஒரு நாள் என்ன 6 நிமிஷம் வாழ்ந்தா கூட எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. இன்னொத்தில என் வாழ்க்கையில நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க அம்மா எங்க போனதை பார்த்தனே. இவ மட்டும் தான் வீட்டுல போறா. அப்படின்னா போயிட வேண்டியதான். நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்காம போனா என்ன, நீதான் என் பொண்டாட்டி, இன்று நீதான் என் பொண்டாட்டி. என்னத்தான் நடக்கும் நடக்கட்டுமே, கஞ்சிதான் நமக்கு முக்கியமே. இந்த வெயிலுக்கும் இந்த கஞ்சிக்கும் இந்த சீனரிக்க வத்தலுக்கும் ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எப்பா என்ன டேஸ்ட் அப்பா. கஞ்சி கஞ்சி தான். யாரு எதையும் தேடிட்டு போட்டோம், யாரு எதையும் கொடுத்துட்டு போட்டோம், நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த சோறு எவ்வளவு முக்கியம் யாருக்காவது புரியுதா? மனுஷன் எதுக்காக ஓடுறான்? இந்த சோத்துக்காக தான் ஓடுறான். அத கூட நிம்மதியா குடிக்க விடுறதே கிடையாது நம்மள. சீக்கிரம் கஞ்சி குடிச்சிட்டு கிணத்துக்கு போய் ஒரு முங்காச்சி போட்டுட்டோம்னா அடுத்து அப்பதான் தீயா வயிறு பசிக்கும். அடுத்து கடற்கரையாரு ஓடி வந்து கஞ்சி குடிக்கலாம். எம்மா, ஏ சிவகாமி அம்மா, மீன் குழம்பு இருக்குன்னு சொன்னவளே. ஏ சொர்ண பாட்டி, எங்க அம்மைய பாத்தியாளா? உங்க அம்மா ரேடியோமுக்கு போனாட்டி வீட்ல வாலிய பிள்ளைய 7 ஊருக்கு கணக்கா. உன்கிட்ட கேட்டது ஒரு குத்தமா? எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளைய அடக்குறதுமா இருக்கவே கிடையாது. 7 ஊருக்கு கணக்காலுமா இந்த வீட்ல வாலிய புள்ள இருக்குன்னு தெரியணும்னு நாங்களும் இருந்தோம்ப்பா. ஆனா 10 வயசுல காவலிட்டு வந்துட்டல. பிற நாங்களும் இருந்தோம்லப்பா, நாங்களும் இருந்தோமாப்பான்னு 10 வயசு வரைக்கும் இருந்துகிட்டு பியாச்ச பாரு பியாச்ச. அம்மா, இவ கூட இருந்து சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துடும். இன்னும் பேச்சு பேசுறா. அப்பா, சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏ சொன்ன பாட்டி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி 10 வயசு தானே? 10 9 கூட தெரியலப்பா. அடே மட்டக்கை, 9 10 கூட தெரியலையா? இது நாங்க இருந்தோம் இல்லையா, நாங்க அப்படி இருந்தோம் இல்லையா அப்படிங்கிறது இருமேல இருந்தோம் இல்லையான்னு சொல்லுங்க. கொஞ்சம் வாய்க்குல வச்சு திணிச்சு போடுதே. ஆத்தி கஞ்சி வாய்க்குல வச்சுன்னு சொல்லிட்டேனே, எனக்கே கஞ்சி பத்தாது. அப்பா என்ன டேஸ்ட் அப்பா. முள்ளமா கொஞ்சம் குறைச்சு குடிமா. அத்தி நான் நிம்மதியா குடிக்கிற இந்த கஞ்சி ஒண்ணுதான். அது நீ மண்ணலி போட வந்துட்டாவல, இந்த கஞ்சி நான் எப்படி குடிக்க? அத்தை கஞ்சி இல்லாம என்னால வாழ முடியாது. கஞ்சி குடிக்கும் போது எல்லாரும் வந்து சுவாதிக்கணுமான்னு கேட்க. கஞ்சிய உசுறு இப்படி வந்து சுவாதிக்காவல. குடுத்துட்டு கொஞ்சம் குடிக்கிறது. நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தியா? தாகமா இருந்தது, அதான். என் பொண்டாட்டி பக்கம் கூட இருந்தது. சூப்பா, முடியலையே. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் எனக்கும் தர்றது ஆசையா இருக்கு. எங்க வீட்டுல கஞ்சி முடிஞ்சிட்டு பாத்துக்காங்க. அதான் நீ இந்த கஞ்சி வச்சிருக்கிய. அது எனக்கு மட்டும் தானே இருக்குது. இது குறையதான் இருக்கு பாத்துக்காங்க. ஆனா ஒண்ணு மாதிரி உலகத்துல யாரும் இருக்க முடியாது தெரியுமா? அது தெரியுதுல்ல, அப்புறம் என்ன யா பின்னாடி எதுக்கு வரிய? அதான் சொல்றேன், ஒண்ணு மாதிரி யாருமே கிடையாது, அதான் பின்னாடி வர. சரி கொஞ்சம் கஞ்சி குடி. இத நீங்க குடிச்சு பழக்கம் இல்ல, நீங்க குடிச்சிட வேண்டிய போங்க. அதெல்லாம் பொண்டாட்டி குடிச்சா புருஷன் குடிச்சுக்குவான். கொண்டா. இங்க பாருங்க, அடிக்கடி அப்படியே சொல்லாதீங்க. என் அடி வீட்டுல என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? அது நீங்க எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. அடி வீட்டுல புளிய கரைச்ச மாதிரி பக்குன்னு சுள்ளுன்னு பிடிக்குது. அடுத்து என்ன சம்பவம் நடக்குமோ, நான் எங்க அவமானப்பட்டுவேனோ, எங்க அசிங்கப்பட்டு தலை குனி வேண்டியது இருக்குமோ, கராபைக்கு என்ன பேசணும்னு இருக்குமோன்னு அப்படி அடி வீட்டுல இருந்து பிசஞ்சுக்கிட்டு வரும் பார்த்துக்கங்க. அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படி எதுவும் நடக்காது, என்ன நம்பு. இங்க பாருங்க, நீங்க அடிக்கடி இப்படி சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வராதீங்க. எங்க ஊர்காரங்க சும்மாவே லேசங்களை கண்டுபிடிப்பாவ, பயவுகளில் ஊதி பெறக்கிறோம். எங்க ஊர் மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. பார்க்கத அப்பாவி மாதிரியே வேஷம் போட்டுட்டாலையோ, உள்ள ஃபுல்லா வேஷம் வேஷம் வேஷம். குடும்பத்தை 2 ஆகி கூட்டிட்டு போயிடுவாளுவ. இங்க பத்தச்சு அங்க பத்தச்சு, எக்கோ கேட்டியலா விஷயம் இப்படியா அப்படின்னு ஊர் முழுக்க பத்த வச்சுட்டு போயிடுவாளுவ. நீங்க வேற விவரம் தெரியாம பொண்டாட்டின்னு சொல்லி அது என்ன பாடலையா தெரிய உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, சொல்லிட்டேன். அது நான் சொல்லுவேன்.
யார் இருக்குமோ சொல்ல மாட்டேன், யார் இல்லாத நேரம் உனக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லுவேன். அதுக்காக நீ என் பொண்டாட்டி இருவியா? சூப்பாங்க பாருங்க, நான் நடிக்க தான் வந்தேன். உங்களுக்கு பொண்டாட்டிலாம் ஆகல கேட்டீங்களா? ஆனாலும் நான் கெட்டினது மறந்துட்டே இல்லை. அத்தி அந்த சம்பவம் கூட உங்களுக்கு தெரியாது. தெரியுது எனக்கு தான் இருக்கு. இங்க பாருங்க, அது விளையாட்டு பொம்மை. டியா டியா டியா, அது பொம்மை விளையாட்டு. ஓகே. ஐயோ நான் படுத பாடு இருக்கேன். அநியாயத்துக்கு என்ன மாதிரி இருக்க பிள்ளைக்கு தான் எல்லா சோதனையும் தேடி வருது. ஏன் ஈஸியா சமாளிக்கணுட்டா? இல்ல தெரியாத கேட்க. கடவுளே எதுக்கு ஒரு சோதனை குடிக்கேன்னு கேட்க. ஓ எது கொடுத்தாலும் ஈஸியா சமாளிக்க. அதனால என்ன கொடுத்து லாண்டு பாக்கிய. உங்களுக்கு நேரம் போலன்னா பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. என்னையே வச்சு செய்யாதீங்க கேட்டீங்களா? அங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன படைச்ச கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, ஒரு காதல் பண்ணிட்டே படாத பாடு பட்டுட்டு கிடக்க. இதுல ரெண்டாவது காதல் கேட்கறதுக்கு நாரம்சமா இருக்குது. வெளியில சொன்ன வெக்க கேடு. சரிடி பொண்டாட்டி, கஞ்ச ஊத்து, புருஷன் கேட்கல. உன் கையால தான் சாப்பிடணும். உன் புருஷன் பசியோட வந்திருக்க, உன் கையால உருட்டி விடுடி. புருஷனுக்கு கஞ்ச ஊத்துவாளா? இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கேடி பேய் எடுத்து போய் உட்காந்துருக்கா. புருஷனுக்கு கஞ்ச ஊத்து. கோட்சுட்டுக்கும் கஞ்சிக்கும் என்னைக்கு சம்பந்தம் கிடையாது கேட்டியலா? இங்க பார், வெளியில தான் பட்டணத்தான், உள்ள பக்க கிராமத்தான். எப்படி கஞ்சி குடிக்க மட்டும் பாரு. உங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன திம்பேன்? அப்போ சேர்ந்து குடிப்போம். எங்க அம்மையே எனக்கு இவ்வளவுதான் தந்திருக்காவ. புருஷனுக்கு கொடுத்துட்டு குடிட்டி. பத்தாதா? அதெல்லாம் பத்தும். நான் பாதி நீ பாதி, நான் பாதி நீ பாதி கஞ்சி. எனக்கு பத்தாது. அதெல்லாம் பத்தும். புருஷனுக்கு கஞ்ச ஊத்துட்டி. அதான் பத்தாதுன்னு சொல்லுதமில்ல. ஆத்தே நான் குளிய பேசிக்க அடிவி ஆயிட்டடே. மொத நீங்க வந்தீங்க. ஓ, இப்பதான் தெரிஞ்சிருக்கு நான் பேசுனதெல்லாம். ஆமா பாத்துக்கங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் புரியாம உட்கார்ந்திருக்கேன் பாருங்களே. பாரு பாருங்களே. நீங்க என்னைய பார்த்தே பொண்டாட்டி கூப்பிடுறீங்க. எனக்கு கொஞ்சமாவது ரோசம் வருதுன்னு பாருங்களே. பாரு, அது எப்படி வரும்? அது நீ பொண்டாட்டி பத்தியா, அதான் உனக்கு வர மாட்டேங்குது. அப்படிதான் இல்லன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியுமே. அது இல்லன்னா ஆக முடியாது. இருக்குல்ல, இருக்காம இருக்குமா சொல்லு பாப்போம். நீங்க என்ன சொல்லுதீங்க? நான் என்ன சொல்லட்டும்? அத்தை நீங்க எங்க காரை மாதிரி பேசுறீங்க? பொண்டாட்டி ஒரு காலம் மாதிரி பேச முடியும். அது கத்துக்கிட்டோம்ல. கத்துக்கிட்டீங்களா ஐயா கிட்ட? தான் உங்க பையன் கிட்ட தான் எப்படி பேசுற பத்தியா? ஆமா, அங்க இருக்கும்போது உங்களுக்கு இங்கிலீஷா வரும் பத்தியலா? அது பட்டணம்ல, அது அப்படித்தான் வரும். அப்போ உங்களுக்கு நீச்சல் கிச்சலே குளத்துல ஆத்துல எல்லாம் உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? அது சொல்லி கொடுக்கேன்னு சொல்லி இருக்காவ. ஆனா எனக்கு என்னமோ வாங்க கூட குளிச்சாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. கிணத்துல நம்ம ரெண்டு குளிப்போமா? கிணத்துல? கிணத்துல நம்ம ரெண்டு சேர்ந்து குளிப்போமே. நீங்க தான் பாத்திரம்ல எல்லாம் குளிப்பீங்க. அதே எப்படி நீ இருக்கல்ல, சேர்ந்து கிணத்துல குளிப்போம். அப்புறம் ஆத்துல நல்லா இருக்குமா, கிணத்துல நல்லா இருக்குமா? ஆத்துல அது நல்லா சுத்தமான தண்ணியா இருக்கும். என்ன குளிச்சா கொஞ்சம் கருப்படிக்கும் பாத்துக்கங்க உடம்புல. சரி. கிணத்துல அப்படி இல்ல, நல்லா இருக்கும். எவ்வளவு குளிச்சாலும் முடியல ஒண்ணும் செய்யாது. ஆனா என்ன ரொம்ப ஆழமா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நீச்சல் தரணும். அதுக்கான அதனே உள்ள பாம்புக்கும் ரொம்ப இருக்கும் பாத்துக்கங்க. ஆனா கிணத்துல குளிச்சோம்னா கண்டிப்பா பாம்பு இருக்கும். சில அன்னைக்கு சார பாம்பு இருக்கும், சில அன்னைக்கு நல்ல பாம்பு இருக்கும். தண்ணி பாம்பு எக்கச்சக்கம் இருக்கும் பாத்துக்கங்க. ஐயோ, தண்ணி பாம்பு எக்கச்சக்கம் இருக்குமா? ஆமா, அப்புறம் உங்ககிட்ட பார்த்த மாதிரி பளபளன்னு இருக்குன்னு சிட்டிலோ, அதெல்லாம் பாம்பு எக்கச்சக்கம் இருக்கும். அத நீ இருக்கல்ல, நீங்க பேசாம ஆத்திலே குளிங்க. அப்படியா? ஆத்துல போய் முடியாதோ? ஆத்துல பயமே கிடையாது, அங்க எதுவுமே இருக்காது. ஏன்னா அது ஓடிக்கிட்டு இருக்க பத்தியெல்லாம் அதுல பாம்புலாம் நிக்காது. ஆனா கரையில துணி கிணி வைக்கும் போது பார்த்து வைக்கணும். சார பாம்பு எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துக்கணும். சரி 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 சரி, கொஞ்சம் கஞ்சி ஊத்த. ஐயோ நான் பேச்சாட்ல அதை மறந்துட்டேன் பத்தியெல்லாம். ஆமா, ஒரே ஜோக்கு தான் போங்க. பேச்சாக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டிய. ஐயோ ஐயோ நான் என்னத்த எப்படி மறந்துட்டேன் பத்தியெல்லாம். அம்மா, ஏன் எனக்கு இவ்வளவு பிடிக்குன்னு இப்பதானே தெரியுது. இவ்வளவு வெள்ளந்தியான மனசு, இவ்வளவு வெள்ளந்தியான மனசு. நான் இங்கேருந்து போகும்போது உன்னை பொண்டாட்டியா இங்கேருந்து பொண்டாட்டியா தான் கூட்டு போவேன். என் பொண்டாட்டியா இங்கேருந்து கூட்டிட்டு போவேன். புருஷனுக்கு கஞ்சி கஞ்சி ஊத்துறது அந்த இடத்துல எடுத்து குடிங்க. அப்படி இல்ல, பொண்டாட்டி கையால குடிச்சதானே அது ருசியா இருக்கும். அப்படி சொல்லுவீங்களோ? ஆமா, அப்படித்தானே குடிக்கணும். ஆமா அப்படித்தான் குடிக்கணும். ஐயோ, எல்லாத்தையும் மறந்துட்டோம். முடியல. ஐயோ, ஞாபகம் வந்துட்டு நினைக்க. அத்தி பேசி பேசி அவிய பக்கம் என்ன இழுத்துட்டாவல. அது நானே பேச ஆரம்பிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவேன். என்கிட்ட ஏன் பழக்கம் விடுதிய? அதான் நான் எல்லாத்தையும் மறந்துவேன்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் எனக்கு சாதியமா போச்சுது. அப்புறம் ஐஸ்கார்ல ஐஸ்காரு ஐஸ்கருக்கு என்னாச்சுது? அவரு ஒண்ணு சுத்தி சுத்தி ஆடிட்டு கிடந்தாரு. அத்தி நான் அவருக்கு நாளனா கொடுக்கணும், அதான் தேடி இருப்பாரு. நாளனா கொடுக்கணுமா? ஆமா நாளனா பாக்கி. அதுக்கு தான் ஐஸ்காரு தெருமுழுக்க என்ன வலை வீசி தேடி இருப்பாரு. நாளனா? நாளனா
இன்னைக்கு பால் ஐஸ் வாங்கினேன். சரி. அப்போது செவா இருக்காள்ல செவா, அவ 20 பைசா கொடுத்து சாமி ஐஸ் வாங்கிட்டா. சரி. நான் பால் ஐஸ் தின்னமங்க புக்குன்னு உள்ள போயிட்டு ஒரு வாய்க்கு தான் இருந்துச்சு. சரி. அவ என்னென்ன சாமி ஐஸ் வச்சுக்கிட்டு என் முன்னாடி சப்ப சப்பன்னு சப்பிக்கிட்டு இருக்கா. சரி. அத பார்த்தோன்னே எனக்கு ஆசையாயி போச்சு பாத்துக்கங்க. ஐஸ் கட்ட கேட்ட அவர் தர மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. சரி. 20 பைசாக்கு 5 பைசா லஞ்சம். 4 அண்ணாவா தாரேன், ஒரு ஐஸ் தாங்கன்னு கேட்டேன், தந்து விட்டாரு. அதனாலதான் இந்த நாளெல்லாம் உங்களுக்கு கடனாய் போச்சுது. ஆமா, சாமி ஐஸுக்கு ஆசைப்பட்டு 4 அண்ணாக்கு கடன்காரி ஆகி போயிட்டேன். சரி, அந்த நாளெண்ணா கடனை இப்ப நீங்க எப்படி அடைப்பிய? அது ரொம்ப ஈஸி. ஈஸியா? அத இப்ப கிணத்துக்கு போவேனே. சரி. போற வழியில நிறைய வயக்காடா இருக்கும். போகும்போது நெல்ல உருவிக்கிட்டே போவேன். ஒரே வயல்ல உருவுனா மாட்டிக்கிடுவோம். போற வழியெல்லாம் உருவிக்கிட்டே போவேன். ஒரு வயலுக்கு ஒரு பிடி கணக்கு வச்சுக்கிடுவேன். சரி. அப்படியே கிணத்துல போய் சேரும்போது ஒரு காப்படி நெல்லி சேர்ந்துரும். சரி. அப்புறம் நாங்க குளிச்சுட்டு மீன்லாம் சுட்டு தின்னுட்டு மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் பிறக்கி தின்னுட்டு எலிச்சம்பழத்தை தின்னுட்டு அப்படியே வருவோம். சரி. வரும்போது அதே மாதிரி வேற சைடா வருவோம். போகும்போது இந்த வழினா வரும்போது வேற வழி. ஏன்னா வந்த வழியே வந்தோம்னா நிச்சயமா நாங்க மாட்டிக்கிடுவோம். ஏதாவது ஒரு வயக்காட்டுக்காரி நிப்பாவ கண்டுபிடிச்சிருவாவ பைய ஒழுங்கா நெல்ல உருகி இருக்குன்னு. சரி. அதனால வேற வழியா தான் வருவோம் பாத்துக்கங்க. அங்கிருந்து வரும்போது ஒரு காப்படி இப்படி காப்படியை பிடிச்சோம்னா நெல்லு கொண்டு அண்ணாச்சி கல்ல கொண்டு போடுவோம். 2 ரூபா கிடைக்கும். தினமும் 2 ரூபா நாங்க எப்படி எடுக்கோங்க? இப்படித்தான். ஓ. 4 அண்ணாவா கடன் அடைப்பேன். 1.25 ரூபாய பத்திரமா வச்சுக்கிடுவேன். அதுல 4 அண்ணாக்கு கல்கோனா வாங்குவேன். அதுல என்னது? ஆக்சுவலி நீங்க அது தின்னதே இல்லையா? தின்னதே இல்லையே. எப்பா என்ன டேஸ்டா இருக்கும். 1 மாசம் ஆனாலும் கரையாது. கரையாதுன்னா? வாயில போட்டு கொதிப்பிக்கிட்டே அலைய வேண்டியதா. டேஸ்டும் குறையாது, அது கரையவும் செய்யாது. 4 அண்ணாக்கு பொருத்தமா இருக்கும். இனிப்பு தின்ன மாதிரி ஆயிக்கிடும், 4 அண்ணாவும் கரையாது. அது எனக்கு தூங்கும் போது எதையாவது ஒன்று தின்னுட்டு தூங்கினாதான் தூக்கம் வரும் பார்த்துக்கங்க. சரி. அந்த கல்குனா வாங்கி வாயில உதப்பிக்கிட்டு தூங்கிடுவேன். ஓ, அதான் இந்த 2 கண்ணமுடி ஆப்பிள் மாதிரி இருக்குதோ? ஆப்பிள் மாதிரி? ஆப்பிள் என்னது? ஆப்பிள்னா என்னதா? அது ஒரு ஃப்ரூட்ஸ். நான் படத்துல பாத்திருக்கேன். சோப்பு கலர்ல இருக்கும்ல? இல்ல, கண்ணும் கலர்ல இருக்கும். ஏன் கண்ணும் கலர்லையா? ஆமா, கண்ணும் மாதிரியே இருக்கும். கண்ணும் மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். அத கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓ, அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும்.